நான் எப்பவும் டேப் ரெக்கார்டர் மாதிரி எந்த பட்டனை அழுத்தினாலும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். எனக்கு ஸ்பானிஷ் மொழி தெரியாது. அங்க போய் பேசினப்போ நான் சுத்த ஆத்மாங்கிறது அந்த மொழியில ஒரு சின்ன வார்த்தையை யூஸ் பண்ணி பேசினேன். சரியா இருந்தது. இப்போ என்னோட ஒரு அனுபவத்தை சொல்றேன். நான் சவுத் இந்தியாவுக்கு போயிருந்தேன். சவுத் இந்தியா. அங்க ஒரு கன்னடம் கன்னடம் தெரிஞ்ச லேடி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க உடுப்பிலேருந்து வந்திருந்தாங்க. அதாவது இந்த உடுப்பி ஹோட்டல்ல சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த உடுப்பிலேருந்து அவங்க வந்திருந்தாங்க. கூட அவங்களோட ஹஸ்பண்டும் வந்திருந்தாரு. அவரு பெரிய படிப்பு படிச்சு ஏதோ பேங்க்ல உத்தியோகத்துல இருக்காரு. ஆனா அவங்க அவ்வளவு அதிகம் படிக்காதவங்க. சின்ன ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஏதோ கொஞ்சம் படிச்சதா சொன்னாங்க. அவங்களுக்கு கன்னட மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. ஆனா அவங்க டிவி சேனல்ல தேசிய ஒளிபரப்புல எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்க்குற மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியும் பார்த்துருக்காங்க. ஆனா ஒரு தடவை நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு அது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு ஹிந்தி மொழி புரியலைன்னாலும் நான் பேசுற ஹிந்தி மட்டும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்தவங்க பேசுறது புரியறதில்லன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பெங்களூர்ல நம்மளுடைய சொற்பொழிவு நடந்தப்போ அவங்க உடுப்பிலேருந்து வந்து அதை கேட்டிருக்காங்க. 5 நாள் ப்ரோக்ராம்ல 5 நாள் அவங்க வந்திருக்காங்க. பெங்களூர்லயே தங்கியிருக்காங்க. ஆனா பாவம் அவங்களால என் கூட பேச முடியல. ஹிந்தி தெரியாது. அவங்க என்கிட்ட கன்னடத்துல தான் பேசினாங்க. ஆரம்பத்துல எனக்கு அவங்க கன்னடம் பேசும்போது அவங்க கன்னடத்துல பேசுவாங்க, நான் ஹிந்தியில பேசுவேன். மறுபடியும் அவங்க கன்னடத்துல பேசுவாங்க, நான் ஹிந்தியில பதில் சொல்லுவேன். எப்படியோ நான் பேசுற விஷயம் அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு இன்னும் புரியாத புதிரா இருக்கு. அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் நிருமா கன்னடம் படிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா வாழ்க்கையில முதல் முறையா கன்னடம் பேசுறத நான் அப்பதான் பாத்துக்கிறேன். ஏன்னா பேசுறதுக்கு வழி கிடையாதே. கன்னடமும் எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்க என்ன பர்சனலா பார்க்க வந்த போது, நீங்க சும்மா மொழி தெரியல நாடகம் ஆடுறேன்னு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு உலகத்துல இருக்கிற அவ்வளவு மொழியும் தெரியும், ஆனா எதுவும் தெரியாதுன்னு எங்க கிட்ட நீங்க நாடகம் ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. இல்லம்மா, எனக்கு உண்மையிலேயே இந்த கன்னட மொழி தெரியாது அப்படின்னு சொன்னா அப்பவும் அவங்க அதை நம்பல. அவங்களுக்கு இதுல சந்தோஷம் இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். அந்த அம்மா ரொம்ப அப்பாவி. டிவில என்ன பார்த்துட்டாங்க. அவங்க அப்படியே பாசத்துல, அம்மா நீங்க நிருமா மட்டும் இல்ல, என்னோட அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, பரமாத்மா, பகவான், ஈஸ்வரன், மகாலட்சுமி, இப்படி எல்லா கடவுள் பேரையும் சொன்னாங்க. அவ்வளவு பக்தி அவங்களுக்கு இருந்ததுனால என்னோட மொழி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எண்ணங்கள் ஒன்னாகும் போது மொழி அங்க தேவைப்படுறது கிடையாது. அதுக்கு காரணம் அதுதான். ஸ்பெயின்ல இருக்கிற பக்தர் யுவான் கார்லோஸ், அவரும் அப்படிதான் ஸ்பானிஷ்ல தான் பேசுவாரு. ஸ்பானிஷ். நான் வேணும்னே சில நேரங்கள்ல குஜராத்தி மொழியில பேசி அவருக்கு புரியுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கு அவர் இங்கிலீஷ்லயே எனக்கு பதில் சொல்லுவாரு. உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டா, ரைட். கரெக்டா சொல்லுவாரு. நான் சொல்றத புரிஞ்சுக்குவாரு. எண்ணங்கள் ஒன்னாயிடுச்சுன்னா அங்க மொழி தேவைப்படுறது கிடையாது. அன்புக்கு மொழி இல்ல. கார்லோஸ் அப்படிதான். நான் தான் அவருடைய ரியல் மதர்னு சொல்லுவாரு. ஸ்பெயின்ல இப்படி ஒரு மகன் இருக்காரு எனக்கு. நான் அங்க இருந்தா அவரும் அங்கேதான் இருப்பாரு. தாதா பகவானோட உபதேசங்களை ஸ்பானிஷ் மொழியில மொழிபெயர்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக எங்களோட ஒவ்வொரு புக்கையும் எடுத்துக்கிட்டு போய் ஸ்பானிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 5 புத்தகங்களை அவர் ஸ்பானிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. இந்தியால நம்ம பிரஸ்ல அத பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. அத வெப்சைட்லயும் போட்டிருக்காரு. இனிமே நீங்க தைரியமா உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. என்னோட சந்தேகம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
ஆத்மாவுக்கு ஒரே உருவம்தான். அப்போ சுத்த ஆத்மான்னு நீங்க சொன்னீங்களே, அது எனக்கு புரியாததால கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நன்றி. ஆத்மா சுத்தமானதுதான். அதாவது விஞ்ஞானத்துல இத எலிமெண்ட்னு சொல்லலாம். தமிழ் அதுக்கு மூலப்பொருள்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமிழ்ல. அத சொல்லணும்னா அந்த பொருள் அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல சுத்தமா இருக்கும். அது வேற எதோடவும் மிக்ஸ் ஆயிருக்காது. கலப்படம் இல்லாத ஒரு நிலை. இந்த மோதிரத்துல கோல்டும் காப்பரும் கலந்திருக்கிற நிலைமையிலையும் 2 கனிமங்களும் அதோட நிலைப்படிதான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படல. இது எல்லாமே கனிமங்களோட குணம். இயற்கையான குணமே இதுதான். அது தன்னோட குணாதிசயப்படி எப்பவும் பவராவே இருக்கும். அதேதான் ஆத்மாவுக்கும். கல்பக்கோடி காலத்திலிருந்து எவ்வளவு பொருட்களோட சேர்ந்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் எந்த மாதிரி நிலைமையிலையும் எப்படிப்பட்ட ஒரு கலப்படமும் இருந்தது கிடையாது. அப்படி இருந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த விதமான கலப்படமும் இருந்தது கிடையாது. தன்னோட ஒரிஜினல் சுபாவத்தை அது எப்பவுமே விட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கு வளர்ச்சியும் இல்லை. தொடக்கத்துல இந்த மாதிரியே தான் இருக்கும். சுத்தமாதான் இருக்கு. சுபாவத்துல அதோட குணத்தால அது எல்லா யுகங்கள்லயும் சுத்தமாதான் இருந்துகிட்டு இருக்கு. 2 ஆத்மாக்கள் ஒன்னா சேர்ந்து இன்னொரு புது ஆத்மா உலகத்துக்கு வர வழியை ஏற்படுத்தலாம். விஞ்ஞானத்துல 2 மூலப்பொருட்கள் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு சொன்னா அது 3ஆவதா இன்னொரு கலவைய உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 ஒன்னா சேர்ந்தா ஒரு கலவை உருவாகுது. அதாவது இந்த மோதிரத்துல கோல்டு காப்பர் ஒன்னா சேர்ந்து இதுல 100% பியூரான கோல்டும் இல்ல, 100% பியூரான காப்பரும் கிடையாது. இத நிறைய பேர் கோல்டு கவரின்னு சொல்லுவாங்க, பித்தளைன்னு சொல்லுவாங்க, செப்புன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் இன்னமும் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். மனுஷ வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்தா நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நாம உருவாக்கி இருக்கோம். ஒரிஜினலான ஆத்மாவுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாம தான் அதை சுத்தி வெளி உருவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆதியும் அந்தமும் இல்லாத ஆத்மாவை சுத்தி அழியக்கூடிய ஒரு கோட்டையை நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நான் அது உருவாயிடுச்சு. இது நிஜம் கிடையாது, வெறும் பிரம அப்படின்னு ஒண்ணு உருவாயிடுச்சு. இந்த நான்கிற வார்த்தைய சுத்தி உடல்ங்கிற பொருளை சுத்தி ஒரு தன்மைய புதுசா நமக்கே உருவாக்கிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு குணங்கள் உண்டு. உடலுக்கேற்ற தன்மைகள் படி அதோட குணங்களும் வெளிப்பட ஆரம்பிக்குது. அதோட செயல் அதோட விதைய பொறுத்த விஷயம். அது வளர்ச்சி அடைஞ்சு பெருசாகி எப்பவுமே செய்யறதெல்லாம் நாங்கிற பிரமைய உருவாக்கிடும். ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள தன்மைப்படி அதன் செயல்பாடும் அமைய ஆரம்பிச்சிடுது. இந்த அறிவோட ஆணிவேர் என்னன்னு உணர்ற டயத்துலதான் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் எல்லாத்தையும் செயல்படுத்துறோன்னு தோணும். இந்த 2 விதமான குழப்பங்களும் உருவாயிடுது. உடலுக்கு இருக்கிற தன்மைய நான் அப்படிங்கிற உணர்வு சேர்ந்து குழப்புது. நான் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறேன்னு நமக்கு தோணுது. இப்படி நான் தானே நினைக்கிற நேரத்துல ஒவ்வொருத்தரும் தன்னோட கர்ம வினைப்படி செஞ்ச தப்புக்கு தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். எப்போ செயலுக்கு ஒருத்தன் காரணமா ஆகுறானோ அவன் நிச்சயமா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல வித்தியாசத்துக்கு இடமே கிடையாது. இன்னமும் சொல்றேன், நாங்கிற கர்வத்தினால நிறைய தவறுகளை மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா எந்த உயிர்கள் அதுக்குள்ள இருக்கோ அது எப்பவுமே பியூர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
நம்ம ஆத்மாவுக்கு மேல அகங்காரம், கர்வம் அப்படிங்கிற பூச்சிகள் இருக்குன்னு தோணுது. அந்த பூச்சிகள் காரணத்தால அந்த ஆத்மா தன்னோட புனித தன்மையை இழந்து பாவ ஆத்மாவா மாறுதுன்னு சொல்றாங்க. அது இந்த பாவ கர்மங்களோட காரணத்தால அதுக்கும் தண்டனை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நிலையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு என்ன மாதிரி புரியாதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கம்மா. நீங்க பூச்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்களே, அது ராங் பிலீஃபால உருவாயிடுச்சு. அது அகங்கார தவறான எண்ணத்தால செய்யப்பட்ட சிலை. இட்ஸ் நத்திங் பட் ரிலீஃப். அதுக்குன்னு தானா அமைஞ்ச வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாது. தொட்டு பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு உடல் கூட கிடையாது. அதை கையிலையும் நம்மளால பிடிக்க முடியாது. தப்பான நம்பிக்கையோட அடிப்படையில தான் இந்த எண்ணம் உருவாகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு தவறான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சுத்த ஆத்மா காட்டுற பாதையில இருந்து மாறி தவறான பாதைகள்ல போயிடுறோம். அதுல இருந்து நீங்க விலகிடுறீங்க. நீங்க விலக விலகதான் இந்த நிலை உருவாகுதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி வெளிப்பூச்சுக்கள் கூட உருவாகலாம். ஆனா நிச்சயமா அது நிஜம் கிடையாது. புரிஞ்சுதா? தவறான எண்ணங்கள் விலகணும். கர்மத்தை பத்தி எனக்கு இருக்கிற சந்தேகங்களை போக்கிக்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறேன். தாதா பகவான் சொன்னபடி தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் கர்மவினை சேர்றது நின்னுடும்னு சொல்லுவாங்க. அது எப்படி நின்னுடும்னு எனக்கு புரியல. அதாவது நம்ம செயல்பாட்டுக்கு நம்ம பொறுப்பு இல்லைன்னு அப்படி நிக்குதா, இல்ல தீட்சை வாங்கறதுனால அந்த புண்ணியத்தால நிக்குதான்னு எனக்கு கொஞ்சம் புரியும்படி விளக்கி சொல்லுங்க. ஞான தீட்சையிலேயே பாவ கர்மங்கள் அழியறதுக்கு நிறைய வழி இருக்கு. கர்ம வினைய உருவாக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாதபடி ஒரு பின்னு இருக்கு இல்லையா, அது மழுங்கி போயிடும், அழிஞ்சு போயிடும். நமக்கு தெரியாத அகங்காரம், அதாவது நான் தான் முகேஷ் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை விலகி போயிடும், அது அழிஞ்சிரும். உங்க செயல்பாட்டுக்கு யாரு காரணங்கிறத உங்களுக்கு நாங்க விளக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு சுத்த ஆத்மா. ஆத்மாவுக்கும் லௌகீக விஷயங்களுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தங்கிறது கிடையாது. செயல்களையும் அது நெருங்காது. உங்களை சூழ்நிலை இயக்குறதுங்கிறது தான் உண்மை. சூழ்நிலைகள் ஒன்னா சேர்ந்து பலவிதமான காரியங்களை உங்களை செய்ய வைக்கலாம். ஆனா நிறைய விதத்துல செயல்களை அது உருவாக்கும். அதெல்லாம் உண்மை கிடையாது. வெறும் பிரம மட்டும்தான் நான் சொல்லுவேன். சுருக்கமா சூழ்நிலைகள் தான் உங்களை இப்படியெல்லாம் ஆட்டி வைக்குது. விஞ்ஞான சூழ்நிலைப்படியான ருசுக்கள் உங்களை தூண்டுது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங், நோபடி ஹஸ் தி டூர். இது சித்தாந்தத்தை பொறுத்தது. கர்ம வினைகள் கூடுறதுக்கு பின்னாடியும் சித்தாந்தங்கள் இருக்கு. அது சேராம இருக்கிறதுக்கும் சில சித்தாந்தங்கள் இருக்கு. இதோட ரகசியமும் இதுதான். புரிஞ்சுதா? செயல் ஒரு மனுஷனோட கர்ம வினையை உருவாக்குது. செயல் அந்த நிலை எதனால உருவாகுது? அகங்காரம். அகங்காரம்னு நாம எதை சொல்றோம்? நீங்க ஒரு சுத்த ஆத்மாவா இருந்தாலும் நான் முகேஷ்னு நீங்க நம்ப தொடங்குறீங்க இல்லையா, அதைத்தான் அகங்காரம்னு சொல்றோம். புரிஞ்சுதா? இங்க வந்து தீட்சை வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு சுத்தமா சேஞ்ச் ஆயிடும். நான் ஒரு சுத்த ஆத்மா, இதை உணர்ந்து ஆத்மாவுக்கு செயல் இல்லைன்னு, எல்லாத்துக்கும் விஞ்ஞான சூழ்நிலை தான் மட்டும் காரணம்னு புரிஞ்சிருச்சுன்னா கர்ம வினைங்கிறது நம்மளை விட்டு தானா விலகி போயிடும். நீங்க வேணும்னு நினைச்சா கூட அது உங்களை சீண்டாது. ஆனா ஒருவேளை முன்னாடி இருந்த மாதிரி நான் தான் முகேஷ் நினைச்சிட்டீங்கன்னா கர்ம வினை தொடரும். அது முடியாது. என்னோட அடுத்த சந்தேகம்,
ரெண்டு மனுஷங்க ஒன்னு சேரும்போது கர்ம வினைகள் உருவாகுது இல்லையா? அந்த ஒன்னு சேரல்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகவோ ஃபாதர் அண்ட் சன் ஆகவோ ஒரு ஜென்மத்தை முடிச்சிட்டு அடுத்த ஜென்மத்துல அவங்களோடவே வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா, இல்ல அவங்க வேற மாதிரி போயிடுவாங்களா? இது எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கி சொல்லுங்கம்மா. இதோட ஆன்சர், இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மனைவியா அமைஞ்சவங்க அடுத்த ஜென்மத்திலயும் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. வெரி டிஃபிகல்ட். நீங்களும் உங்க ஒய்ஃபும் இங்க ஒன்னா வந்து என்ன வேணாலும் பேசுவீங்க. ஆனா தனியா அவங்கள கேட்டோம்னு சொன்னா, அம்மாடியோ 7 ஜென்மத்துக்கும் எனக்கு இது வேண்டான்னு கும்பிடுவாங்க. பல லேடிஸ் கிட்ட இந்த மாதிரி கேட்டதுக்கு அவங்க இதே பதில தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நோ, நோ மோர். இந்த மாதிரி தான் அவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இனிமே விடுதலை வேணும், இனி சேர வேண்டாம். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். பழத்துல விதை வந்தா தூக்கி போடுற மாதிரி சமாச்சாரம் இல்லை இது. ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு, இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே, கண்ணங்கரையல்னு இருக்கா, இதுக்கு பதிலா ஐஸ்வர்யா ராய் கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல அப்படி ஒரு அழகி அவருக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி மனசுல பல பல எண்ணங்கள், நீங்க வெளியில சொல்லலைன்னாலும் உங்களுக்கு மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களால கர்ம வினைகள் உண்டாகலாம். ஞான நிலையில இது நடக்காது. ஆனா இது அறியாமையில தான் தெரியும். ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமா எதுவும் நடக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெங்களூர் கப்பல்ஸை நான் பார்த்தேன், கல்கட்டாவில். அவரு தீட்சை வாங்கிக்கிட்டாரு. அப்புறமா ஒய்ஃபை கூட்டிட்டு என்னை பார்க்கறதுக்கு பாம்பேக்கு வந்தாரு. அவரோட ஒய்ஃபுக்கு தீட்சை வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அம்மா, என்னோட ஒய்ஃபு கடவுளாட்டா இருக்காங்க, ரொம்ப பெரிய பக்த, காலையில 4 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணுவா, ரொம்ப சாத்வீகமானவ, எல்லாரும் அவளை கடவுளா மதிக்கிறாங்க. ஆனா எனக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கு. எந்த கெட்ட பழக்கத்தையும் நான் விட்டு வைக்கல. அப்படி இருந்து என் ஒய்ஃபு கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறான்னு சொன்னா, கடவுளே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர்தான் எனக்கு புருஷனா வரணும்னு வேண்டிக்கிறா. என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. இதை நான் பல பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கல. என் ஒய்ஃபு நான் எல்லா ஜென்மத்திலையும் அவளுக்கு கணவனா வரணும்னு வேண்டிக்கிறா. என்னோட கர்ம வினைப்படி ஒண்ணு நான் மிருகமா பிறக்கணும், இல்லைன்னா நரகத்துக்கு போகணும். இவ செய்யற நல்ல காரியத்தினால இவ கடவுள் ஆயிடுவா, தேவலோகத்துக்கு போயிடுவா. அப்படி இருக்கும்போது நாங்க 2 பேரும் எப்படி அடுத்த ஜென்மத்துல கணவன் மனைவியா ஆக முடியும் சொல்லுங்க பாக்கலாம். இந்த ஜென்மத்திலேயே நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எந்த சூழ்நிலையில நான் என் ஒய்ஃபை சந்திப்பேன்னு என்கிட்ட அவரு கேட்டாரு. அதுக்கு விளக்கம் சொல்லும்போது, ஒன்னா இருக்கிறதுங்கிறது வேற, ஒருவேளை உங்களுடைய பிறவி மாறிடுச்சுன்னு சொன்னா அவங்க உங்க மேல செலுத்தக்கூடிய கணவரா ஒருத்தர் நிச்சயம் அவங்களுக்கு கிடைப்பாருன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நல்ல கணவர் அவங்களுக்கு அமையலாம், ஆனா நிச்சயமா அது நீங்களா இருக்காது. ஒருவேளை நீங்க மிருகம் ஆயிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களால அவங்கள சந்திக்கவே முடியாதுன்னு சொன்னேன். இட்ஸ் நாட் பாசிபிள். அவரும் நான் சொன்னதை கரெக்டுன்னு ஏத்துக்கிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்க தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்றீங்களே, அது உங்களை கஷ்டப்படுத்தும்னு சொன்னேன். மோட்ச பாதையில போங்கன்னு சொன்னேன்.
தீட்சை வாங்கினதுல இருந்து நான் நிச்சயமா ஃபீல் பண்றேன், அதனால ஃபாலோ பண்ணுவேன்னாரு. வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதாவது புருஷனுக்கு வேற கர்ம வினை, மனைவிக்கு வேற கர்ம வினை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வேற வேற வாழ்க்கைகள் ஒன்னா சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவுக்கு மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டாரு. சில நல்லவங்களுக்கு நல்ல மனைவி வேணும்னு வேண்டிக்குவாங்க, அது மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு யாருக்கு மோட்சம் வேணுமோ அவங்க இத திறந்து மோட்ச பாதைக்கு போவாங்க. ஆத்மா எல்லாருக்கும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா? வேற வேறதான். உங்க ஆத்மா, என்னோட ஆத்மா, மத்தவங்க ஆத்மா எல்லாமே வித்தியாசமானது, ஒன்னானது கிடையாது. பகவான் மகாவீரரோட ஆத்மா வேற, ராமச்சந்திரமூர்த்தியோட ஆத்மா வேற, கிருஷ்ண பகவானோட ஆத்மா வேறன்னு தனித்தனியா தான் இருந்திருக்கு. எல்லாரும் ராமச்சந்திரமூர்த்தி மோட்சம் அடைஞ்சாரு, மகாவீரர் மோட்சம் அடைஞ்சாரு, இப்படி பல ஆத்மாக்கள் மோட்ச நிலைகளை அடைஞ்சிருக்காங்க. ஆனா ஆத்மா ஒன்னா இருந்தா எல்லாருக்குமே மோட்சங்கிறது கிடைச்சிரும். ஆனா நடக்கலையே, எல்லாமே வேற வேறதான். அதனாலதான் வேற வேற உடல் கிடைச்சிருக்கு. எலிமெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட். அதனாலதான் எல்லாருக்கும் வேற வேற உயிரை கொடுத்திருக்காங்க.